தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் 45 தொகுதிகளில் 42 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ள பட்டியலின்படி விருத்தாச்சலத்தில் ஆர். ராஜேந்திரனும், நெய்வேலியில் KGS சந்திரனும், திட்டக்குடியில் ஜோ. கலையரசனும், பாலக்கோட்டில் JP நஞ்சப்பனும் போட்டியிடுகின்றனர். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் மா. சுந்தரமூர்த்தியும், நத்தம் தொகுதியில் M. சந்தானகிருஷ்ணனும், வேடச்சந்தூர் தொகுதியில் S. சிவரஞ்சினியும், திருவிக நகர் தொகுதியில் K. சந்திரசேகரும் களம் காண்கின்றனர். மதுரவாயல் தொகுதியில் R. ஆனந்தபிரியா, மதுராந்தகம் தொகுதியில் M. விநாயகமூர்த்தி, அரவக்குறிச்சி தொகுதியில் CS பிரபு, கிருஷ்ணகிரி தொகுதியில் R. அருண் கௌதம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். மதுரை வடக்கு தொகுதியில் ப. ஆனந்த், பூம்புகார் தொகுதியில் G. செல்வமுத்துக்குமரன், சேந்தமங்கலம் தொகுதியில் P. மணிகண்டன், குன்னம் தொகுதியில் C. அசோகன் ஆகியோர் களம் காண்கின்றனர். விராலிமலை தொகுதியில் TV முத்துக்குமார், புதுக்கோட்டை தொகுதியில் G. குமார், ஆலங்குடியில் A. சரவணன், அறந்தாங்கியில் மு. ஜெமினி கணேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். சேலம் மேற்கு தொகுதியில் KR ஹரிஹரன், ஆத்தூர் தொகுதியில் R. செல்லதுரை, வீரபாண்டி தொகுதியில் M. மோகன்குமார், ஓமலூர் தொகுதியில் S. கோவிந்தராஜ் ஆகியோர் களம் காண்கின்றனர். எடப்பாடியில் M. வெங்கடேசன், சிவகங்கையில் C. குழந்தைசாமி, திருப்பத்தூரில் M. ராஜசேகரன், திருவையாறு தொகுதியில் S. சிமியோன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். வந்தவாசி தொகுதியில் J. சுதா, கலசப்பாக்கத்தில் K. முருகதாஸ், நன்னிலத்தில் R. சரவணன், லால்குடியில் K. செல்வகுமார் ஆகியோர் களம் காண்கின்றனர். முசிறியில் KTR ராயதுரை, துறையூர் தொகுதியில் V. ஆனந்தன், காட்பாடியில் N. முருகன், குடியாத்தம் தொகுதியில் T. கணேசன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கோவில்பட்டியில் அன்னை A. இருதயராஜ், மயிலம் தொகுதியில் ரா. ரமாதேவி, உளுந்தூர்பேட்டையில் சபா ராஜேந்திரன் ஆகியோர் களம் காண்கின்றனர். ரிஷிவந்தியம் தொகுதியில் டாக்டர் M. செந்தில்குமார், சங்கராபுரம் தொகுதியில் K. சாரதி, கள்ளக்குறிச்சி தொகுதியில் K. இளையபெருமாள் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அரியலூர், செங்கல்பட்டு, திருச்சி மேற்கு ஆகிய தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பின்னர் அறிவிக்கப்படுவார்கள் என பாரிவேந்தர் கூறியுள்ளார்.